الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. My dear children, Alhamdulillah, today's class is class 4 for semester 2 from our online class, Islamic Etiquettes. Today's topic is very, very important. That is Adabu Ta'ami wa Sharab. Etiquette of eating and drinking. Etiquette of eating and drinking. Adabu Ta'am wa Sharab. உண்பதன் மற்றும் பருகுவதனுடைய ஒழுக்கங்கள். Understood? நம்ம டெய்லி எந்த வேலை செய்யறோமோ இல்லையோ இந்த வேலை போயிட்டே இருக்கும். இது ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ஜஸ்ட் இமேஜின் அவர் லைஃப். இஸ் இட் பாசிபிள் வித்தவுட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்? சாப்பிடாம தண்ணி குடிக்காம நம்மளால ஒரு நாளாவது இருக்க முடியுமா? முடியவே முடியாது. கரெக்ட்? சோ இந்த அதபுகளை பத்தி படிக்கிறது, எத்திக்யூட்ஸ் பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேவையானது. பிகாஸ் அதாவது என்ன சொல்றது, இது நம்மளுடைய டே டு டே லைஃபோட என்ன இரண்டரை கலந்துருக்கு. அதானே நம்ம டெய்லி படிக்கிறோமோ இல்லையோ, அதானே டெய்லி we are alhamdulillah eating and we are drinking. What's the first thing you do after you brush your mouth at the morning? You may drink water, or you may drink milk, or you may drink tea. After that you will take or you will have a breakfast. அப்புறம் ஸ்நாக்ஸ். இப்படி மாத்தி மாத்தி நம்ம லைஃப்ல அல்ஹம்துலில்லாஹ் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் கோயிங் ஆன். சோ இந்த ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்ல உள்ள எட்டிக்யூட்ஸ் என்ன, இதுல ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, a true Muslim how he will eat and how he will drink, எப்படி சாப்பிடுவார், எப்படி ட்ரிங்க் குடிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a Muslim must eat and drink only what is pure and lawful. இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம முத கவனிக்க வேண்டியது. Understood? முஸ்லிம் என்ன செய்வாரு, லாஃபுல்னா என்ன? பியூரா இருக்கு. லாஃபுல் அப்படின்னா ஹலாலானது. லாஃபுல்னா என்ன? லாஃபுல்னா ஹலாலானது, அல்லாஹ் அனுமதித்தது. Understood? லாஃபுல் மீன்ஸ் வாட்? What was permitted, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது. ஹலால் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ல லாஃபுல் அப்படிங்கிறோம். முஸ்லிம் must eat and drink only what is pure and lawful. பியூர்னா தூய்மையானது, சுத்தமானதை நம்ம சாப்பிடுவோம், அசுத்தமானதை நம்ம சாப்பிட மாட்டோம். இப்படிதானே? செகண்ட் ஒன் லாஃபுல். லாஃபுல்னா அது ஹலாலா இருக்கும். இட் மஸ்ட் பி பர்மிட்டட் பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் தடுக்கப்பட்ட எந்த உணவையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், சாப்பிடக்கூடாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் விஷயம், முஸ்லிம் மஸ்ட் ஈட் அண்ட் ட்ரிங்க் ஒன்லி வாட் இஸ் பியூர் அண்ட் லாஃபுல். He should avoid all that is impure and unlawful. பியூருக்கு ஆப்போசிட் இம்பியூர், லாஃபுலுக்கு ஆப்போசிட் அன்லாஃபுல். அதாவது நஜீஸா இருக்கக்கூடிய, அசுத்தமாக இருக்கக்கூடியதை நம்ம சாப்பிடக்கூடாது. அன்லாஃபுல் அப்படின்னா ஹராம் அப்படின்னு சொல்றோம்ல, தடை செய்யப்பட்டது, ப்ராஹிபிட்டட் திங்ஸ். நமக்கு தெரியும், குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய விஷயங்களை நமக்கு சாப்பிடக்கூடாது தடை செஞ்சிருக்கான். அதே மாதிரி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சில விஷயங்களை தடை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி எது தடை செய்யப்பட்ட விஷயங்களா இருக்கு அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. such as dead animals, pork, blood and alcoholic drinks. இது சில எக்ஸாம்பிள்ஸ். டெட் அனிமல், செத்த விலங்கினங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், செத்த விலங்கினம்னா அப்ப உயிரோட இருக்கிறதையா நம்ம சாப்பிடுவோம், நம்ம செத்த பிறகு தானே சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஆடோ அல்லது மாடோ அல்லது கோழி எதா இருந்தாலும் அது உயிரோடு இருக்கும்போது அதை பிடிச்சு அதை அறுத்து நம்ம சாப்பிட்டாதான் அது நமக்கு ஹலால். அதுவா தானாவே செத்துடுச்சுன்னா அது நம்ம சாப்பிடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் டெட் அனிமல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. டெட் அனிமல்ஸ்னா என்னது? தானாக செத்தவை. அப்கோர்ஸ் உயிரோட எடுத்து நம்ம சாப்பிட முடியாது தானே, அது செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா தானா சாப்பிடறதுக்கும் நம்ம அறுத்து சாகடிக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் ஹலாலான அனிமல்ஸாக வச்சிருக்கிறானோ, லைக் சிக்கன், மட்டன், பீஃப், இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அறுத்து தான் சாப்பிடணும், ஸ்லாட்டரிங் பண்ணி தான் சாப்பிடணும். பிஸ்மில்லா சொல்லி ஹலால் சொல்லி நம்ம என்ன செய்யணும், தான் அறுத்து சாப்பிடணும். அப்போ டெட் அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹின்சீர், பன்றி கரை, அது நம்ம தொட மாட்டோம். அதே மாதிரி பிளட், ரத்தம் சாப்பிட மாட்டோம். ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்னா என்னது,
நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல நம்ம சில பேரை பார்த்திருப்போம். எஸ்பெஷலி இன் இந்தியா எவ்ரிவேர் வி see the டாஸ்மாக். அப்படிதானே? டாஸ்மாக் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க. அங்க போய் மக்கள் அல்லாஹ் அக்பர் தே ஆர் வேஸ்டிங் தேர் மணி. அவங்களுடைய ஹெல்த், வெல்த் 2த்தையும் அவங்க என்ன செய்றாங்க? ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இது எதுவுமே நம்ம சாப்பிடணும். Second thing, you should also avoid food and drink obtained by unlawful means such as theft or deceit. அதாவது கொள்ளையடிக்கிறது, அபகரிக்கிறது, பிறர்கிட்ட இருந்து நம்ம வந்து புடுங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அது நமக்கு அன்லாஃபுல். அன்லாஃபுல் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அல்லாஹ் வந்து ஹராமாக்கிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா செத்த இறைச்சி, ரத்தம் அப்படிங்கிறது மட்டுமல்ல. நமக்கு அனுமதி இல்லாத பிறருடைய பொருளை நம்ம எடுத்து சாப்பிடுறோமே, அதுவும் நமக்கு அன்லாஃபுல் தான். சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்குள்ளத நம்ம என்ன செய்யக்கூடாது? அபகரிச்சு, திருடிலாம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். சில பேரை பார்க்கலாம், எந்த விதமான பயமும் இல்லாம என்ன செய்வாங்க அவங்க? பிறருடைய பொருளை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. சரியா? அநியாயமா பிறருடைய பொருளை நம்ம எடுத்து சாப்பிடுறது. அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்ப அதுதான் வந்து என்னது? அன்லாஃபுல் திங்ஸ். இது ஒண்ணு. அடுத்து என்ன? A Muslim must always eat and drink with the intention of gaining strength to worship Allah better. அடுத்து நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்டென்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. First of all, what is the purpose of eating and drinking? உண்பதனுடைய, பருகுவதனுடைய நோக்கங்கள் என்ன? To get strength for our body. அப்படிதானே? நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா நம்ம வீக் ஆயிடும். Just you think about your weight when you were born. நீ பிறக்கும் போது உன்னுடைய வெயிட் வந்து எவ்வளவு இருந்துச்சு? ரொம்ப கம்மியா தான் இருந்திருப்பீங்க. 3 kg, 2 kg இப்படிதான் நம்ம இருந்திருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர வளர மாஷாஅல்லாஹ் நம்முடைய வெயிட் வந்து பீயிங் இன்க்ரீஸ்ட். பிகாஸ் ஆஃப் வாட்? அல்ஹம்துலில்லாஹ் we are eating and drinking. நம்ம சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம். நம்ம ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண, நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ண எல்லா ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிடுறோம். அப்படிதானே? அப்போ the main purpose of eating and drinking that drinking water. சரியா? அப்போ ஆனா அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, டு வர்ஷிப் அல்லாஹ் பெட்டர். அல்லாஹை இன்னும் நம்ம சிறந்த முறையில் வணங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யா அல்லாஹ் எனக்கு வந்து இப்போ நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ ஸ்டாப் பண்ணுவோம்? நம்ம டயர்ட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணுவோம். இப்படிதானே? டயர்ட் ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் சில ஏதாவது வணக்க வழிபாடு இபாதத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம டயர்ட் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னும் என்தூசியாஸ்டிக்கா நம்ம வந்து வர்ஷிப் பண்ண முடியும். அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து நமக்கு வரணும். சரிதானா? இதுலதான் நம்ம வந்து முஸ்லிம்ஸும் முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட தான் டிஃபரன்ஷியேட் ஆகுறாங்க. நான் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் திங்கிங் திஸ் கைண்ட் ஆஃப். இதெல்லாம் அவங்க வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. இது நம்ம வந்து சாப்பிடுறதுனால நம்ம வந்து இறை வணக்க ஈடுபடணும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. பட் we are the Muslims. We have a pure intention. நம்ம கிட்ட வந்து ஒரு பியூர் இன்டென்ஷன் இருக்கும். எது? நம்ம சாப்பிடுறது மூலமா நம்ம உடம்புல வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ட்ரென்த் வரும். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வை வர்ஷிப் பண்ணுவேன். கரெக்ட்? இப்ப நம்ம வர்ஷிப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல. நின்னு தொழுகணும்னா நம்ம நிக்கிறதுக்கு கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கணும்னா நம்ம காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ நம்ம சாப்பிடுறதுங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அந்த சாப்பிடுறதுக்கு உண்டான பர்பஸ்ல முக்கியமான ஒரு விஷயமா நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்னா, என்ன இருக்கணும்? இன்டென்ஷன் ஆஃப் கெய்னிங் ஸ்ட்ரென்த் டு வர்ஷிப் அல்லாஹ் பெட்டர். இன்னும் நான் அல்லாஹ் வந்து நல்லா வணங்குவேன். இன்னும் நான் அல்லாஹ் கிட்ட என்ன செய்வேன்? க்ளோஸரா போவேன் அப்படிங்கிற இன்டென்ஷன். He must remember that the reason why Allah created him is to worship him. அதே மாதிரி நம்ம வந்து he must remember, அவன் வந்து மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். For what reason we have been created? For what reason Allah has created us? Why Allah subhanahu wa ta'ala created everything? Heaven and earth. எல்லாமே அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? அவனை வணங்குறதுக்கு தான் படைச்சான். அப்ப எல்லா விஷயங்களும் அவனை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது எனும்போது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அல்லாஹ் நமக்கு தர்றதுக்கு காரணமும் எதுக்கு? டு வர்ஷிப் ஹிம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு. புரியுதா? அப்போ பாருங்க, நம்ம மாஷா அல்லாஹ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஹிக்மத், எவ்வளவு பெரிய ஒரு தாட் இருக்கு. அது என்ன தாட்டு? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பாடியில பவர் வர எனக்கு ஸ்ட்ரென்த் உடம்புல வர நான் என்ன செய்வேன்? இன்னும் அல்லாஹ்வை நிறைய வர்ஷிப் பண்ணுவேன். இன்னும் அல்லாஹ் நான் நிறைய குர்ஆன் ஓதுவேன். ஐ வில் பி வெரி க்ளோசர் டு அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் வர்றது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு உண்டான முக்கியமான காரணம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இஸ்லாம் கால்ஸ் டு கிளென்லினஸ். அண்ட் so a Muslim must wash his hands before and after eating. பொதுவான விஷயம். பொதுவாக இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் கிளீனினஸ், அதாவது தூய்மையை, சுத்தத்தை இஸ்லாம் வந்து
வலியுறுத்துது எல்லா விஷயத்திலையும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுகணும்னா உது செய்யணும். அப்படிதானே? உதுங்கிறது என்னது? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் உது? அல்ஹம்துலில்லாஹ் we are cleaning our body. அப்படிதானே? ஃப்ரைடே ஆனா நம்ம அதுல வந்து பாத் பண்ணணும். எவ்ரிடே we are taking bath, but especially the யௌமுல் ஜும்ஆ. ஃப்ரைடேஸ் we must bath ours. நம்ம வந்து குளிக்கணும். அப்ப இது எல்லாமே வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுது? சுத்தத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறது. அப்ப அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? சுத்தத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சுத்தமா இருக்கணும். நம்முடைய ஹேண்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம கையால எதையாவது தொட்டிருப்போம். அதுல உள்ள தூசி, துகள்கள் எல்லாம் நம்ம கையில படிஞ்சிருக்கும். அத கொண்டு போய் அப்படியே நீங்க சாப்பாட்டுல விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுல உள்ளது அந்த ஜெர்ம்ஸ்லாம் அதுல மிக்ஸ் ஆயி இட் வில் பி ஹார்மிங் அவர் பாடி. கரெக்ட்? இட் வில் பி டேஞ்சரஸ் டூ அவர் ஹெல்த். அப்ப நம்முடைய ஹெல்த்த பாதிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சுத்தம் இல்லாதத சாப்பிடுறது, சுத்தம் இல்லாம சாப்பிடுறது. ஐ ஹோப் யூ நோ த டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் தீஸ் 2 திங்ஸ். சுத்தம் இல்லாததை சாப்பிடுவது, சுத்தம் இல்லாமல் சாப்பிடுவது. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the food what we are going to have, that should be clean. The second thing, your hands must be clean. நீங்க சாப்பிடக்கூடிய உணவு கிளீனா இருக்கணும். நீங்க சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய கரங்களும் கிளீனா இருக்கணும். எஸ்பெஷலி யுவர் மவுத். தட் ஆல்சோ ஹேஸ் டு பி கிளீன். நம்முடைய மவுத் கிளீனா இருக்கணும். நம்முடைய டீத் கிளீனா இருக்கணும். நம்முடைய ஹேண்ட் கிளீனா இருக்கணும். நம்ம சாப்பிடுறதுக்காக உட்கார்ற இடம் கிளீனா இருக்கணும். சரிதானா? நம்ம சாப்பிடுற டிஷ்ஷஸும் கிளீனா இருக்கும். இப்படி எல்லாமே நம்ம வந்து கிளீனா. தட்ஸ் த ரீசன் தட் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஸ் அத்-தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான். கிளென்லினஸ் இஸ் த half of the ஈமான். கிளென்லினஸ் இஸ் half of the ஈமான். ஈமான் இருக்குல்ல, பிலீவிங் இன் அல்லாஹ், அல்லாஹ் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில பாதி விஷயம் எதுல இருக்கு அப்படின்னா சுத்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அப்போ நம்ம வந்து சுத்தத்தையும் கவனிக்கணும். ஒன்ஸ் அகைன், அதாவது என்னது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து எது பியூராவும் லாஃபுல்லாவும் இருக்குதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். இம்பியூராவும் அன்லாஃபுல்லாவும் இருக்கிறது சாப்பிடக்கூடாது. தூய்மை இல்லாத நமக்கு ஹலால் இல்லாத எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஹலால் இல்லாததுங்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு டெட் அனிமல், பிளட், ஆல்கஹால், போர்க், இந்த மாதிரி விஷயத்த சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் வந்து has clearly described that these are the foods are haram. இந்த ஃபுட் எல்லாம் ஹராம் நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டான். And another part of unlawful is that நமக்கு உரிமை இல்லாதது, நமக்கு சொந்தம் இல்லாதது, பிறருடைய பொருளை நம்ம அபகரிச்சு பொய் சொல்லி வாங்கி சாப்பிடுறது, அதாவது ஏமாத்தி வாங்கி சாப்பிடுறது, திருடுறது, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துல இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவனுடைய ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்து சாப்பிடணும்னா we have to ask his permission. Without his permission, taking his snacks is unlawful. Got my point? ஸ்நாக்ஸ் தானே, சின்ன விஷயம் தானே, இதுக்கு கூட வந்து நம்ம பார்க்கணுமா? we are the Muslims. நம்ம இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முஸ்லிம் must always eat and drink with the intention of gaining strength to worship Allah better. உடம்புல பாடியில ஸ்ட்ரென்த் வரணும். அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு நான் என்ன செய்யணும்? இன்னும் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்புறம் கிளீன்லினஸ், ரொம்ப சுத்தமா. இப்போ நம்ம 1 by 1 போறோம். A Muslim must say Bismillah in the name of Allah every time he wants to eat or drink. எப்பவுமே நம்ம சாப்பிடாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் முதல் விஷயம், we must remember the name of Allah subhanahu wa ta'ala. சரியா? புரியுதா? அப்ப எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும், in the name of Allah every time he wants to eat or drink. If he forgets to say Bismillah, நமக்கு தெரியும் ஷைத்தான் வந்து, we know that shaitan is always with us. Shaitan try to make us to forget everything which is related to remembrance of Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்கடிக்கிறதுல ஷைத்தான் வந்து ரொம்ப ஈகர்னஸோட இருக்கும். He is 24/7. Every day he is working to make us to go far away from the remembrance of Allah. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலிருந்து நம்மளை என்ன செய்வாங்க? தூரப்படுத்துவோம். That is the reason Islam emphasizes to say A'udhu billahi minash shaitanir rajim. I seek refuge in Allah from the evil of shaitan. ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி while reading, before reading Quran. குர்ஆனை ஓதுவதற்கு முன்னாடி நம்ம சொல்லணும். ஷைத்தானை விரட்டணும் நம்ம.
Understood? அப்ப அந்த ஷைத்தான் என்ன செய்வான் நம்மள? எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள செய்ய விடவே மாட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்களாக இருந்தா ஷைத்தானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செய்யணும். சோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய பெயர் கூறிவிட்டால் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? ஓடிருவான். He is running away if we say the name of Allah subhanahu wa ta'ala. That Muslim must say Bismillah. What is the meaning of Bismillah? In the name of Allah. Every time he wants to eat or drink. நம்ம சாப்பிடும்போது மட்டும் தான் பிஸ்மில்லா சொல்லணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. It is not like that. Even if he wants to drink, we have to say Bismillah. நம்ம தண்ணீர் பருகும் போதும், not only for water, even if we drink tea, we have to say Bismillah. If we drink coffee, we have to say Bismillah. If we want to have snacks, we should say Bismillah. நம்ம ரைஸ் சாப்பிடும் போது தான் பிஸ்மில்லா சொல்லணும். வீட்ல லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது தான் பிஸ்மில்லா சொல்லணும். It is not like that. If you are taking your snacks at your school, you must say Bismillah. Okay? Then, if he forgets to say Bismillah, ஷைத்தான் வந்து நம்மள மறக்கடிச்சிட்டான். பிஸ்மில்லா சொல்ல விடாம நம்மள மறக்கடிச்சிட்டான். நம்ம சாப்பிட்டுட்டோம். பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நிறைய சாப்பிட்டுட்டோம். Nothing to worry. Because Prophet sallallahu alaihi wasallam, he gave the guidance what to do for that. If he forgets to say Bismillah at the beginning of a meal, he should say when he remembers Bismillahi fi awwalihi wa akhirihi. In the name of Allah at its beginning and at its end. அது எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ உடனே சொல்லிடணும். ஈவன் ஒரே ஒரு லுக்மா, ஒரே ஒரு கவள உணவு தான் இருக்குது. Whole of the food we have finished. 90% of the food has been finished. அப்படினாலும் nothing to worry. If you remember, you must say, suddenly you have to say Bismillahi fi awwalihi wa akhirihi. This dua is very much important. The dua was written in English as well as in Arabic. Just look at the on the screen பாருங்க. Bismillahi fi awwalihi wa akhirihi. Just you read along with me. Bismillahi. Read along with me. Bismillahi. That's a sound வரல. Bismillahi fi awwalihi wa akhirihi. Bismillahi fi awwalihi wa akhirihi. Once again. Bismillahi fi awwalihi wa akhirihi. Bismillahi fi awwalihi wa akhirihi. Enough. So this dua has to be said if a person forgot to say Bismillah at the beginning of a meal. சாப்பிடுவதனுடைய துவக்க நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்வதற்கு மறந்து விட்டால் நடுவுல எப்ப நமக்கு ஞாபகம் வருதோ have to say Bismillah fi awwalihi wa akhirihi. இது ஒரு ஆப்ஷனல் தான். அதுக்காக எப்பவுமே நம்ம பிஸ்மில்லாவை மறந்து சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. அது நம்முடைய ஆதத்தாக, நம்முடைய பழக்க வழக்கமாக மாறிடக்கூடாது. Please remember, be careful that this kind of thing should not be ஒரு continuous habit ஆ ஆயிடக்கூடாது. If we forget to say Bismillah, khalas. When we remember, we must say Bismillah fi awwalihi wa akhirihi. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ரொம்ப என்ன செய்யறோம்? வீக்கா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதுக்கு கூட ஒரு ஞாபகம் வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? Are we forgetting the name of Allah? அல்லாஹ்வுடைய நேம நம்ம மறந்துட்டு வாழ்றோமா? அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? திங்க் பண்ணி பார்க்கணும். அடுத்து என்னது? He should also eat and drink with his right hand. It's an important matter. Importantங்கிறத விட இது வந்து ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப வற்புறுத்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். Because the Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் said that the Satan eats and drinks with his left hand. Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் says, "La ta'kulu bishimal. Inna shaytana ya'kulu bishimal." Don't eat with your left hand because the shaytan is eating with his left hand. அப்ப யாராவது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறாங்கன்னா that does mean that he is following the way of shaytan. May Allah protect us. But my point, if anyone has a habit to eat with his left hand, means he is following the way of shaitan. But if you want to follow the way of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, we have to eat with our right hands. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன செய்யணும்? ரைட் ஹேண்ட்ல சாப்பிடணும். லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டா ஷைத்தானை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். பிகாஸ் ஷைத்தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுவான்.
கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன் அப்படின்னா என்னது? ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறமாக செய்வது பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஹேவ் அவர் க்ளோத்ஸ், நமக்கு ரெண்டு கையில நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும்? வலது கையில தான் போடணும். ஈவன் இஃப் வி ஆர் செருப்பு போடுறோம் அப்படின்னாலும் we have to start with our right leg. Even just you look at your wudu, you think about your wudu. While you are doing wudu, what part you are doing first? Your right leg, your right hand or your left hand? Always you are beginning with your right hand. While you are washing your legs, for which leg you are starting? You are starting with your right. Understood? What is the reason? Because Prophet sallallahu alaihi wasallam likes the right hand side. சரியா? Prophet sallallahu alaihi wasallam உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் ரைட் ஹேண்ட் சைடு தான் பிடிக்கும். அப்ப Dress போடும்போது நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ரைட் ஹேண்ட் தான் உள்ள விடுவோம். பேண்ட் போட்டா முதல்ல ரைட் லெக் தான். சரியா? அப்ப இது எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கும்போது, ஈவன் இன்க்ளூடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது wudu செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? முதல்ல நம்ம ரைட் தான் என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். அப்போ சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? லெஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட் தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் யூஸ் பண்றது யாரு? ஷைத்தான். யாராவது சாப்பிடும்போது ஆனா அவங்களுக்கு பொலைட்டா சொல்லணும். இட் இஸ் நாட் லைக் நம்ம பக்கத்துல யாராவது ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டு ஷைத்தான் மாதிரி சாப்பிடாத அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக வந்தது. நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அடுத்தவங்களை பார்த்து நம்ம அப்படி சொல்றது. You have to say politely. Don't you know the hadith? Prophet sallallahu alaihi wasallam says like that. அப்படின்னு என்ன செய்யணும்? பொலைட்டா அவங்களுக்கு Prophet sallallahu alaihi wasallam அவங்களுடைய ஹதீஸை சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? We have to make them correct. Clear? Oh, next. He should eat from the side of the plate that is in front of him if he is eating with people from the same plate. Okay? பொதுவா we know we have a habit in our home that we used to eat in sahan. சஹன் தெரியுமா உங்களுக்கு? சஹன் வந்து பெரிய பிளேட்டா இருக்கும். அந்த பிளேட்ல நம்ம என்ன செய்வோம்? 4 பேர் சுத்தி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கும். எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்ததுன்னா அல்லது ஏதாவது ஒரு விருந்து வீட்டுல செஞ்சாங்கன்னா இப்படி சில பழக்கம் நம்ம வீட்டுல இருக்கும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம தட்டுல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்தா என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தவங்க பக்கத்துல போய் கை விடக்கூடாது. இட்ஸ் a bad manner that putting our hand in others place. நம்ம இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? the place in front of us, நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி எந்த பகுதி இருக்குதோ, எந்த பார்ட் இருக்கோ, எந்த சைடு இருக்கோ அந்த சைடுல இருந்தா நம்ம வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். He should eat from the side of the plate that is in front of him if he is eating with people from the same plate. இவன் நம்ம தனியா சாப்பிட்டாலும் சரி, நம்ம பிளேட்ல நம்ம வச்சு சாப்பிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? முன்பகுதியில இருந்து எடுத்து சாப்பிடணும். He should not eat from the top or the middle of the pile of food but from these sides. நம்ம அந்த சாப்பாடு இருக்கக்கூடிய பகுதிகள்ல அப்படி நடுவுல கையை விட்டு மேல கையை விட்டு கீழே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு அலங்கோலப்படுத்தி சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? ரொம்ப டீசென்ட்டா அழகா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? அது ஒரு விஷயம். அப்படியே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? சுத்தி சுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து, he should use 3 fingers to handle his food. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரா ஃபுட் என்னது? இந்த ஹும்ஸ் மாதிரி ரொட்டி மாதிரியான இதில் சாப்பிடும்போது என்ன செய்வாங்க? இந்த 3 விரலை வச்சு இப்படி பிச்சு சாப்பிடுவாங்க. கரெக்ட்? நம்ம வந்து பிரெட் அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து எதெல்லாம் நம்மளால இப்படி பிச்சு சாப்பிடுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 விரல்களை we have to use these 3 fingers to handle that food. ஓகே, அப்கோர்ஸ் ரைஸ் நம்ம 3 விரல்ல எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேள்வி வரலாம். அது பிரச்சனை இல்லை. எதெல்லாம் நம்மளால 3 விரல்ல எடுத்து சாப்பிட முடியாதோ அது பிரச்சனை இல்லை. பட் வாட் ஆர் த ஃபுட்ஸ் தட் we can have with our 3 fingers? we have to use that. சரிதானா? நம்ம வந்து எதெல்லாம் பிச்சு சாப்பிடுற மாதிரியான உணவுகளாக இருக்கும், ரொட்டியா இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம். சரிதானா? அதெல்லாம் நம்ம மேக்சிமம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த 3 fingers வச்சு நம்ம சாப்பிடும்போது அதுவும் இட்ஸ் a sunnah. பிகாஸ் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது என்ன செய்வாங்களாம்? 3 விரல்களை கொண்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள அந்த மேஜர் ஃபுட் வந்து என்னது? ரொட்டி. இன்னைக்கு நம்ம ஹுமுஸ்ன்னு சாப்பிடுறோம் இல்லையா? பிரெட் அந்த மாதிரியான ஒரு ஃபுட் தான் அவங்க கிட்ட மேஜர் ஃபுட்டா இருந்துச்சு. அதே மாதிரி மீட் கறி அதையும் அவங்க பிக்கும் போது என்ன செய்வாங்க? இந்த 3 விரல்களை கொண்டு அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அடுத்து என்னது? he should not blow on hot food.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எட்டிக்யூட் என்னன்னா, பொதுவா நம்ம வீட்ல சுட சுட சாப்பாடு தருவாங்க. சுட சுட சாப்பாடு முதல்ல நம்ம ரொம்ப சூடா சாப்பிடக்கூடாது. ஓகே. ஏன்னா ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சூடா சாப்பிட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டாங்க. மிதமான சூட்ல சாப்பிடலாம். இட் இஸ் பெர்மிசிபிள். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் whenever you find the food very hot, you should not blow on that hot food. சூடா இருக்குதுங்கிறதுக்காக வாயை வச்சு ஃபூன்னு ஊதக்கூடாது. What we have to do? வெயிட் பண்ணணும். Rather, you should wait patiently until it is easy to eat. சரிதானா? சூடா நம்ம வீட்ல கொண்டு வந்து நம்ம அம்மா நமக்கு வச்சாங்கன்னா, அது ஒரு மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம சாப்பிடலாம். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ரொம்ப சூடா சாப்பிடுறது அது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பட் அட் சேம் டைம் சூடா இருக்கேங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்க வாயை வச்சு ஊதக்கூடாது. இட் இஸ் ஈட்டபிள் ஆர் ட்ரிங்கபிள். ஈவன் டீ கப் வரும்போது நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கலாம். சூடா வந்த உடனே ஃபூன்னு ஊதுவாங்க. இட் வாஸ் prohibited by Prophet Muhammad sallallahu alaihi wasallam. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஊதக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? We have to wait patiently until it is easy to eat. அது நம்ம சாப்பிடுற ஒரு பதத்திற்கு வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். As we know, as-sabru min Allah. Patience. எதுலயுமே பொறுமையா இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. If he wants to drink, he should do so with the right hand. If he wants to drink, he should do so with the right hand. எப்படி? தண்ணீர் பருகும் போதும் அதுக்கும் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? சாப்பிடும்போது மட்டுமல்ல நம்ம என்ன செய்யணும்? தண்ணீர் பருகும் போது நம்ம ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்பவும் சே பிஸ்மில்லா அண்ட் ட்ரிங்க் இன் 3 breaths. அடுத்து பருகும் போது கவனிக்க வேண்டிய while drinking we have to see an important sunnah that we have to drink in 3 breaths. 3 முறை மூச்சு விட்டு குடிக்கணும். என்னது? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இப்படி மெதுவா குடிச்சிட்டு அது ஃபுல்லா போடும். அப்புறம் ரெண்டாவது இப்படி ஒரு கேப் விட்டு 3 பிரீத்ல எடுக்கிறது சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஹேவ் அ கப் ஆஃப் வாட்டர், ஒரு கப் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதுல எவ்வளவு நீ குடிக்க போறங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் தர்ஸ்டி. உனக்கு இருக்கக்கூடிய தாகத்தின் அளவு தான் நீ எவ்வளவு தண்ணி குடிக்க போறங்கிறத டிசைட் பண்ணணும். நான் ரொம்ப தாகமா இருந்தா ஐ கேன் ட்ரிங்க் ஃபுல் கப். எனக்கு ரொம்ப தாகம் இல்ல, கொஞ்சம் தான் தாகம் அப்படின்னா half of the cup. அப்படி எவ்வளவு நீ தண்ணி குடிக்கிறேன்னு டிசைட் பண்றியோ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹேஸ் டு பி ட்ரங்க் இன் 3 breaths. நீ பாதி கிளாஸ் குடிச்சாலும் சரி, ஃபுல் கப் குடிச்சாலும் சரி, அத 3 சிப்பா வச்சு குடிக்கும் போது இட் வில் பி கன்சிடர்ட் as an act of sunnah. Sunnah means what? I mean, does mean that you are following the way of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஒரு ஓகே, சூடா இருக்கிற ஃபுட்ல என்ன செய்யக்கூடாது? நம்ம ஊதக்கூடாது. அப்புறம் வந்து அது நம்ம சாப்பிடக்கூடிய பதமாக வரும் வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா காத்திருக்கணும். அடுத்து தண்ணி குடிப்பதாக இருந்தாலும் அல்லது டீ போன்ற எதை குடிப்பதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும். ரைட் ஹேண்ட்ல குடிக்கணும். அடுத்து தண்ணீரை பருகும் போது நம்ம 3 breathsல என்ன செய்யணும்? அதை குடிக்கணும். அதுவும் ஒரு சுன்னah. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்கிறத விட many of us doing in our home. May Allah subhanahu wa ta'ala forgive us. நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன்னா இந்த தப்பை நம்ம எல்லாருமே செய்றோம். What is that? You should never criticize food. ஃபுட்டை கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. இட்ஸ் a bad habit. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு குணம். சரிதானா? அதுக்காக சமைச்சு கொடுக்குறவங்க எப்படி வேணாலும் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க நல்லா சமைச்சு கொடுக்கணும். பட் அட் சேம் டைம் when we get the food, we should not criticize the same. Because criticizing food, the food வந்து நம்ம criticize பண்றோம். But what is the food? It is a blessing from Allah. Means not appreciating Allah's blessings. நீங்க எந்த உணவை கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ that food is a ni'ma. I hope you know the meaning of ni'ma. What is the meaning of ni'ma? Ni'ma is a blessing. So if you are criticizing the food, that means you are not appreciating the blessings of Allah subhanahu wa ta'ala. Allah has chosen you to have this food. How many people are not having this kind of food, especially at the time of corona? Do you know that many of the people all around the world, they didn't get the food? உலகத்துல உள்ள நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைம்ல ஃபுட் கிடைக்கல. பட் அல்ஹம்துலில்லாஹ், Allah has chosen us. Allah subhanahu wa ta'ala has given the food to us. அப்போ நம்ம அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தணும். அப்போ கொஞ்சம் அது அப்படி இப்படி இருந்தாலும் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? See, the Prophet sallallahu alaihi wasallam never criticized food. If he liked it, he would eat it. But if he did not like it, he would leave it. This is the way of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. See,
How wonderful way. The wonderful way of Prophet sallallahu alaihi wasallam. If he liked that food, he would eat it. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுவாங்க, பிடிக்காட்டா என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேஸ்ட் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. He used to give to others. Prophet sallallahu alaihi wasallam வந்து வீட்ல உள்ள அதாவது என்ன எல்லா ஃபுட்டும் ரசூல் வேணாம் வேணாம் அப்படின்னு விடல. லைக் அவர் சில்ட்ரன்ஸ் ஆர் டூயிங் இன் அவர் ஹோம். அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டா தான் வேணாம் வேணாம் அப்படின்ட்டு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகள் எல்லாம் சண்டை போடுறோம். அப்படி இல்ல. ப்ராஃபட் ரொம்ப ரேர்லி, தெளிவா சொல்லணும்னா ஒன்லி ஒன் அக்கேஷன் he was did like that. அப்படிதானே? ப்ராஃபட் அவங்களுக்கு உடும்பு கறி சர்வ் பண்ணப்படுது, அவங்களுக்கு அது விரும்ப மாட்டாங்க. ஆனா அவங்க வேஸ்ட் பண்ணல, அவங்க அமைதியா இருந்துட்டு அதை என்ன செஞ்சாங்க, இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாங்க. அப்ப எது நமக்கு விரும்பாத உணவாக இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம வெறுக்க கூடாது. நம்ம அதுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை சாப்பிடாம அடுத்த ஆளுக்கு கொடுத்துறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். அடுத்து என்னது, இட் இஸ் பேட் மேனர்ஸ் டு ஈட் ஆர் ட்ரிங்க் இன் ரிக்ளைனிங் பொசிஷன். ரிக்ளைனிங் பொசிஷன் அப்படி சாஞ்சிக்கிட்டு சாப்பிடும். நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு. பேட் மேனர். இங்க வந்து ஃபுட்டுங்கிறது இட்ஸ் a blessing of Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை. அதுக்கு we have to respect the blessings of Allah subhanahu wa ta'ala. We have to thank God for that blessings. அப்படிதானா? அதுக்கு ப்ராப்பரா உட்கார்ந்தாதான் நீங்க தேங்க் பண்றேன்னு அர்த்தம். உங்க டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஸ்கூல்ல எப்படி உட்காருவீங்களா? சாஞ்சிக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படிலாம் நீங்க உங்க டீச்சர் முன்னாடி இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எப்படி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல கரெக்டா இருப்பீங்க, அதே மாதிரி தான் சாப்பிடும் போது நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பரா உட்கார்ந்து சாப்பிடணும். இன்னொன்னு அனதர் இன்னொரு விஷய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா ஹெல்த்தி. இது நீங்க வந்து ப்ராப்பரான பொசிஷன் சாப்பிடுறது உங்களுக்கு ஹெல்த் ஆகுது, அது டைஜஷனுக்கு கரெக்ட் ஆகுது, அது உங்களுக்கு ப்ராப்பரா அது உங்களுக்கு ஒரு என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்குது. இது நீங்க ப்ராப்பரான ஒரு இதுல உட்கார்ந்து சாப்பிடுறது உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். It will be a power to your body. It will be an energy to your body. அப்போ நம்ம என்ன செய்ய, சாஞ்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. It was not the prophet's practice to do so. இந்த மாதிரி சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது நபியின் வழி அல்ல. மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுலு முத்தகியன். Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் was not eating in a reclining position. இப்படி சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய லீனிங் பொசிஷன்ல Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து it is permissible to eat and drink at the table. அதே சமயம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடலாமானா it is permissible. Okay, but sitting down to eat however is highly recommended. பட் நம்ம இந்த ஸ்பேஸ் தரையில கிரவுண்ட்ல அப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். பிகாஸ் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல டைனிங் டேபிள்லாம் இல்ல, அவங்க சாப்பிடும்போது கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஈவன் இப்ப இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க, டாக்டர்ஸ் ஆர் ரெக்கமெண்டிங் தட் டு ஈட் அவர் ஃபுட் இன் தி சிட்டிங் பொசிஷன் அட் தி கிரவுண்ட். கிரவுண்ட்னா அதுக்காக ரோட்ல போய் உட்கார்றது இல்ல, வீட்டுல தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது நமக்கு வந்து சரியான ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து சாப்பிடுவது நமக்கு என்ன ஆகுது, அது நல்லது, அது ஹெல்த் வைஸ் அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறேன். ஓகேவா? சோ இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம என்னது, இட் இஸ் பேட் மேனர்ஸ் டு ஈட் ஆர் ட்ரிங்க் இன் a reclining position. ரிக்ளைனிங் பொசிஷன் அப்படி சாஞ்சிக்கிட்டே சாப்பிடுறது, படுத்துக்கிட்டு சாப்பிடுறது, இது வந்து prohibited because it was not the prophet's practice to do so. அடுத்து it is permissible to eat and drink at the table. டைனிங் டேபிள்ல நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம்னா தாராளமா சாப்பிடலாம். it is not an issue. சரியா? but sitting down to eat however is highly recommended. கீழ உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறது highly recommended. அது ரொம்ப பரிந்துரைக்கப்பட்டது, ரொம்ப உயர்வானது. சரிதானா? அது இங்க வரும். அடுத்து என்னது, it is not permissible to eat or drink in plates or vessels of gold or silver. gold or silver, தங்கம் அல்லது வெள்ளியின் பாத்திரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடணும். it is not permissible to eat or drink in plates or vessels of gold or silver. தங்கம் அல்லது வெள்ளியினுடைய பாத்திரங்கள்ல நம்ம சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. ஏன்? அது வந்து ஒரு இட்ஸ் அண்ட் சிம்பிள் ஆஃப் பிரைட்னஸ், ஒரு பெருமையின் அடையாளம். யார்கிட்ட வருவேன், எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, நாங்க ரொம்ப பணக்காரங்க, நாங்க வந்து தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவோம், வெள்ளி டம்ளர் தான் டீ குடிப்போம், நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பேசுவாங்க. கரெக்ட்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் பிரைட், அல்லாஹ் மட்டும்தான் ப்ரௌட், அல்லாஹ்க்கு மட்டும்தான் பெருமை. நமக்கெல்லாம் எந்த பெருமையும் கிடையாது. நம்ம யாரு, சாதாரண மனிதர்கள். கரெக்ட்? பட் ஆஃப் கோர்ஸ் இன்ஷாஅல்லாஹ் ஆஃப்டர் அவர் டெத், if Allah subhanahu wa ta'ala make us from the people of Jannah, we will have this kind of things. சரிதானா? நம்முடைய மரணத்திற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ் நம்மை சொர்க்கவாளியாக வைத்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ஷாஅல்லாஹ் தங்கம் வெள்ளி போன்ற பாத்திரங்கள் அங்க சொர்க்கத்துல சர்வ் செய்யப்படும். கரெக்ட்? the Jannah in the paradise, inshallah food will be served in the plates of or vessels of gold or silver. மறுமையில வந்து என்ன செய்யப்படும், நமக்கு தங்கத்திலே வெள்ளியிலேயும் சர்வ் செய்யப்படும். அதனால இந்த உலகத்துல நம்ம வந்து செய்யக்கூடாது. ஓகே, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன். இன்னைக்கு நம்ம படிச்சது அதபு தஆம் வ ஷராப்.
எட்டிக்யூட் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து எது பியூராவும் லாஃபுல்லாவும் இருக்கோ அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஓகே, பியூர்னா தூய்மையானது, லாஃபுல் அப்படின்னா சட்டப்பூர்வமானது, ஹலாலானது, அனுமதிக்கப்பட்டது. எதெல்லாம் இம்பியூராவும் அன்லாஃபுல்லாவும் இருக்கோ அதை நம்ம டச் பண்ண முடியாது. சரிதானா? such as dead animals, smoke, blood and alcoholic drinks, இதெல்லாம் நமக்கு கூடாது, அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அன்லாஃபுல்னா such as theft or deceit, அதாவது திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அநியாயமான முறையில் அபகரிக்கிறது, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தி எதையும் சாப்பிடக்கூடாது. அடுத்து, முஸ்லிம் must always eat and drink with the intention of gaining strength to worship Allah better. சாப்பிடுறதுக்கு உண்டான நோக்கம் வெறுமனே வயிறை வளர்க்கறதல்ல, வெறுமனே நம்முடைய பாடியில ஸ்ட்ரென்த் ஏற்படுத்துறது, வெறுமனே வயிறை வளர்க்கறதுக்கு அல்ல, அது நம்முடைய ஈமானை வளர்க்க வேண்டும். எனக்கு உடம்புல ரொம்ப ஸ்ட்ரென்த் வர நான் அல்லாஹ்வை என்ன செய்வேன், ரொம்ப வர்ஷிப் பண்ணுவாங்கிற அந்த இன்டென்ஷன் நமக்கு இருக்கும். அடுத்து, எப்பவுமே கிளீனினஸ், ரொம்ப சுத்தமான உணவாக இருக்கணும். சோ நம்ம சாப்பிடுற உணவு சுத்தமா இருக்கணும், சாப்பிடுற இடம் சுத்தமா இருக்கணும், சாப்பிடுற ஆளு நம்மளும் என்ன செய்யணும், சுத்தமா இருக்கணும். அதுதானே, அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வாஷ் பண்ணிக்கணும். முதல்ல நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அடுத்து என்னது, பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி சொல்லணும். The meaning of Bismillah is in the name of Allah. The meaning of Bismillah fi awwalihi wa akhirihi in the name of Allah and its beginning and its end. அதே மாதிரி பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டு ஞாபகம் வந்தா உடனே என்ன செஞ்சிடணும், நம்ம பிஸ்மில்லா ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி சொல்லிடணும். அடுத்து, you should also eat and drink with his right hand. வலது கையில தான் சாப்பிடணும், ரைட் ஹேண்ட்ல தான் சாப்பிடணும், லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடக்கூடாது. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறது ஷைத்தானுடைய வழி. அதே மாதிரி நம்ம பிளேட்ல நமக்கு பக்கத்துல எந்த பகுதி இருக்கோ அதுல இருந்து நம்ம என்ன எடுத்து சாப்பிடுவோம். பிளேட்ல நமக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னா we have to start from the closer position. நமக்கு ரொம்ப நெருக்கமான முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பொசிஷன்ல இருந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட வேண்டும். சரிதானா? he should not eat from the top or the middle of the pile of food. இந்த உணவுனுடைய குவியல்ல மேலையும் கீழே நம்ம என்ன செய்யக்கூடாது, சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு 3 ஃபிங்கர்ஸ்ல ஹேண்டில் பண்ற மாதிரியான ஃபுட் இருக்கோ அதெல்லாம் 3 ஃபிங்கர்ஸ் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்கட் 3 ஃபிங்கர்ஸ்ல எடுக்கலாமா இல்லையா, உடைக்கும் போது இந்த 3 ஃபிங்கர்ஸ்ல யூஸ் பண்ணணும். பிரெட் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும். ஈவன் மீன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எதெல்லாம் எப்படி பிச்சு சாப்பிடுவோமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், 3 ஃபிங்கர்ஸ்ல யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து சூடாக உணவு வந்துருக்குதுங்கிறதுனால அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம ஊதக்கூடாது, நம்முடைய மூச்சு காத்து அதுல படக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், we have to wait patiently. பொறுமையாக நம்ம காத்திருந்து அதை நம்ம சாப்பிடுற பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம தண்ணீர் அருந்தும் போதாக இருந்தாலும் எதை குடிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லணும், ரைட் ஹேண்ட்ல எடுக்கணும். அதே மாதிரி குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் போன்ற இதை என்ன செய்யணும், 3 பிரீத்ஸ்ல குடிக்கணும். அடுத்து, he should never criticize food. Criticizing food which is a blessing from Allah means not appreciating Allah's blessings. உணவு வந்து என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய அருள்கொடையை நினைச்சு நம்ம சாப்பிடணும். ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு, பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்காட்டா விட்டுருவாங்க. அதே மாதிரி சாய்ந்து கொண்டே என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. இதுவும் ப்ராஃபட் வழி இல்ல. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடலாம், பட் ஹைலி ரெக்கமெண்டட் வந்து உட்கார்ந்து. அதே மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடவோ பருகவோ கூடாது. These are the manners that we studied in this class, inshallah. Next week, that remaining etiquettes of eating and drinking, inshallah, we will study. அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம், அஞ்சில அந்த விஷயங்களை படிப்போம். என்னமா? Okay, come to the hadith number 14. In today's hadith is very, very simple and almost talking about humble. இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப சின்னது, பட் அது வந்து எளிமையை பத்தி பேசக்கூடிய ஒரு ஹதீஸ். Just you read along with me. قال رسول الله صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم. قال رسول الله لله. من تواضع لله. من تواضع لله. من تواضع لله. رفعه الله. رفعه الله. من تواضع لله. من تواضع لله. رفعه الله. رفعه الله.
மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு من تولى لله ரஃபஅஹுல்லாஹ். What is the meaning of this hadith? He who is humble for Allah's sake, then Allah will elevate his grade. எப்படி யார் அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருக்கிறாங்களோ, பணிவோடு இருக்கிறதுனா என்னது? ஹம்பிள்னஸா இருக்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், நம்ம எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாலும், நம்ம ஃபாதர்கிட்ட எவ்வளவு பெரிய கார் இருந்தாலும், நம்ம ஃபாரின்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? ஒரு பிரைட்னஸ், பெருமை வரக்கூடாது. நம்ம ஹம்பிளா இருக்கணும். நம்ம ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவ்வளவு உயர்ந்த ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹம்பிளா இருந்தாங்க. ரொம்ப பணிவோடு இருந்தாங்க. யார்கிட்டயும் அவங்க பெருமையா இல்ல, தன்னை குறித்து பெருமையா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லா விஷயத்திலும் ரொம்ப பொறுமையாகவும், குறிப்பாக எளிமையாகவும், ரொம்ப பணிவாகவும் இருக்கும். பணிவுனா என்ன அர்த்தம்? ஒரு ஹம்பிள்னஸ். நம்ம யார்கிட்டயும் திமிரா பேசாம, ரூடா பேசாம, அடமண்டா இல்லாம, ஒரு பிரைடா இல்லாம, ஒரு ரொம்ப நம்மளை பத்தி ஒரு ஓவர் எஸ்டிமேட் பண்ணாம நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சாதாரணமா இருக்கணும். நம்மளை பத்தி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க கூடாது. பட் அதே நேரத்துல நம்ம ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்க கூடாது. நம்ம யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் யாரு சாதாரணமான மனிதர்கள் தான். அப்படிதானே? நம்ம எல்லா மனிதர்கள்ட்டையும் எல்லா வீக்னஸும் இருக்கு. 2 நாள் சாப்பிடாம இருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பசியோட நம்ம இருந்தா எவ்வளவு பலகீனத்தை உணர்றோம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பெருமை அடிக்க கூடாது. நான் அழகா இருக்கிறேன், நான் கலரா இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வரக்கூடாது. நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா எழுதுறேன், நான் நல்லா குர்ஆன் ஓதுறேன், அதுலயும் பெருமை வரக்கூடாது. நான் நல்லா மெமரைஸ் பண்றேன், அதுலயும் பெருமை வரக்கூடாது. எங்க டாடி பெரிய இன்ஜினியர், எங்க டாடி பெரிய டாக்டர், எங்க ஃபாதர் ஃபாரின்ல இருக்கிறாங்க, எங்க கிட்ட பெரிய பங்களா இருக்கு. எது இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு பெருமையாக, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் ரொம்ப பொறுமையோடும் ஹம்பிள்னஸோடு இருக்கும். அதான் ஹதீஸ், மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு. He who is humble for Allah's sake, then Allah will elevate his grade. நம்ம பணிவா இருந்தா என்ன நடக்கும்னா, அல்லாஹ் நம்மள மேலும் மேலும் உயர்த்துவான். நம்ம பணிவா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பெருமை காட்டாம, நம்ம திமிரா இல்லாம, பணிவாக அல்லாஹ்க்கு நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி கொண்டு நம்ம இருந்தோம்னா, அல்லாஹ் நம்மள என்ன செய்வான்? உயர்த்தி கொண்டே இருப்பான். எங்கேயோ பாங்க சொல்றாங்க, அவங்க மியூட் பண்ணுங்கம்மா. He who is humble for Allah's sake, then Allah will elevate his grade. யார் அல்லாஹ்வுக்காக பணியாக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். Just to read along with me. Man tawada'a lillah, man tawada'a lillah, rafa'ahu Allah. tawada'a lillah, من تواضع lillah, rafa'ahu Allah. ஹம்பிள்னஸோட இருந்தாதான் அல்லாஹ் நமக்கு மேல மேல நமக்கு கிரேட எலிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் நல்லா ஓதுறேன், நல்லா அரபிக் படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு எந்த ஒரு பெருமையும் நமக்கு வரக்கூடாது. பட் மை பாயிண்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேடு, நான் தான் எப்பவுமே A+, எங்க மிஸ்ஸுக்கு என்னதான் பிடிக்கும், எங்க டீச்சருக்கு என்னதான் பிடிக்கும் அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமை பண்ணக்கூடாது. எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ உடனே அல்ஹம்துலில்லாஹ். We have to say Alhamdulillah. We must say Alhamdulillah. அப்படின்னு அல்லாஹ்வை புகழணுமே தவிர நமக்கு இடையில எந்த விதமான பெருமையும் வந்துவிடக்கூடாது. Understood? So this is the hadith we studied today. Okay. Who is remember? Who has remembered the hadith number 13? உஸ்தாதா நான் சொல்றேன் உஸ்தாதா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. உஸ்தாத் உஸ்தாத்னு சொல்லுங்க. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க தான் கேள்வி கேட்போம். என்ன இன்ஷாஅல்லாஹ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. இது அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்லுங்க. ஹதீஸ் நம்பர் 13. நம்ம சொல்றேன் என்ன சொல்லவே இல்ல. ஹதீஸ் நம்பர் 13. ரெஹானா சொல்லு. ரெஹானா. حديث 13. الحياء قال رسول الله صلى الله عليه وسلم الحياء من الإيمان. Modesty is a part of Iman. Okay. Hadith number 12.
Ustad, can I say? Yeah, raise your hand and say the hadith. Hadith number 12. قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليحسن إلى جاره. He who believes in Allah and the last day should do good to his neighbors. Hadith number 11. Asha. Who raised hand? Same students. Yeah. Hadith Sir, number please 11. select the name. Shamir Ahmad. Yeah. பிள்ளைகள் தான் படிச்சிருக்கோம். Yes. பிள்ளைகள் படிக்கலையா? قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة خير موضوع فمن استطاع فليستكثر ومن استطاع أن يستكثر. Okay. எல்லா பிள்ளைகளும் அட்டெண்டன்ஸ் போடுங்கன்னா அட்டெண்டன்ஸ் போடுங்க. அட்டெண்டன்ஸ் போட்டு லீவ் ஆயிருங்க இன்ஷாஅல்லாஹ். சாட் ரூம்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க. அட்டெண்டன்ஸ் போட்டாதான் அட்டெண்டன்ஸ் கிடைக்கும். இல்லன்னா அட்டெண்டன்ஸ் கிடைக்காது. உங்க நம்பர் ரோல் நம்பர் எழுதிருங்க. உஸ்தாத் chat box blocked இருக்கு. No, it's open. You can do. Short, yeah, you can do now. எல்லா அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு லெஃப்ட் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள சர்டிபிகேட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைகளும் அனுப்பிடலாம் இன்ஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். அட்டெண்டன்ஸ் போட்ட பிள்ளைகள் லீவ் பண்ணிருங்க. ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum. Salam. Assalamu alaikum. Walaikum salam. Assalamualaikum Ustaz. Jazakallah khairan. Yeah. Okay, Shah Muhammad, Sumaya Zulfa, you put your attendance and leave. Sumaya Nazir, next class, inshallah, I will give you attendance roll number. Okay, now you can leave. Okay, Ustaz. Jazakallah khair. Assalamu alaikum. Assalamu alaikum.